வாழ்க்கை ஒரு வட்டம். எப்படி வட்டம்? சாதாரண கரப்பாம்பூச்சி. இந்த கரப்பாம்பூச்சிக்கு எலியை கண்டா பயம், எலிக்கு பூனையை கண்டா பயம், பூனைக்கு நாயை கண்டா பயம், நாய்க்கு நரியை கண்டா பயம், நரிக்கு மனுஷனை கண்டா பயம், மனுஷனுக்கு அவன் பொண்டாட்டியை கண்டா பயம், பொண்டாட்டிக்கு கரப்பாம்பூச்சியை கண்டா பயம். பத்தியா? இப்போ கரப்பாம்பூச்சியில் ஆரம்பிச்சு கரப்பாம்பூச்சியிலே முடியுதுன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைங்கிறதே ஒரு வட்டம். மனுஷன் சிரிக்க முடியுதா பாட்டிமா? கோயிலுக்கு போனால் செருப்பை காணும், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உறுப்பை காணும், ரேஷனுக்கு போனால் பருப்பு காணும், சாமியார்ட்ட போனால் கற்பையே காணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோமே, சிரிப்ப முடியுதா? மனுஷன் முதல்ல மனுஷனாக இருக்கிறானா? காலையிலே கோழி மாரி எந்திரிச்சு குரங்கு மாரி லபக்கு 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 லபக்குன்னு தின்னுட்டு பந்தய குதிரை மாரி வேகமாக ஆஃபீஸ்க்கு ஓடி அங்கே போய் கரடி மாரி கத்தி வீட்டில் வந்து நாய் மாரி குறைச்சிட்டு நைட்டு சாப்பாடை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எருமா மாடு மாரி படுத்து தூங்குறான். மனுஷனாக இருக்கிறானா? அதில் ஏப்பத்தை பார்த்தீங்கன்னா ஓக்குன்னு ஏப்ப விட்டா எழுத்து வீடு வரைக்கும் கேட்குது அந்த ஏப்பம். பார்த்தியா? என்ன ஐயா, இந்த சிரிக்கிற கோஷ்டி மட்டும் ஒரு கைத்தள்ள கொடுக்கல, சிரிக்கக்கூடாது ஏதாவது. இப்போதான்க்கா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், பூரா எல்லாம் வாயில் பிரசாதத்தை வச்சுருக்காங்க, கையில் தட்டு இருக்குது, பாயாசம் இருக்குது. இதில் எங்கே நாங்கள் சிரிக்க, எங்கே கைத்தட்டன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா? அதுதான் சிரிப்புன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். முந்தானத்து பரமக்குடி பக்கத்தில் பட்டிமன்றம். இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பையனை எழுப்பி கேட்டேங்க்கா, பெரிய பிள்ளையாகி நீ என்ன ஆப்பற, டாக்டர் ஆப்பறியா, இன்ஜினியர் ஆப்பறியா, வக்கீல் ஆப்பறியா, என்ன பண்ணுவேன்னு? நான் கல்யாணம் பண்ணுவேன் காண்ணா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இல்லைடா உனக்கு கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளையாகி நீ என்ன ஆக போகிற? நான் மாப்பிள்ளையாவேங்க்கா. மாப்பிள்ளை யூர்னில் தான் அந்த கவுண்டர் கரெக்டாக செட் ஆகிருக்கு. இல்லைடா பெரிய பிள்ளையாகி உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போகிற? எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்க்கா. டே, உங்கள் அம்மா அப்பா உன்ட்டு என்னடா எதிர்பார்ப்பாங்க? எங்கள் அம்மா அப்பா நல்ல பேரம்பேத்திகள் எதிர்பார்ப்பாங்கக்கா. பயபுல சுற்றி சுற்றி அங்கேயே தான் நிற்கிது தவிர ஒரு வருங்கால காவல்துறை அதிகாரி ஆவேன் அப்படின்லாம் சொல்லுதா? இன்னைக்கெல்லாம் மேடையில் பேச முடியுதா? பேச வேண்டாம், பாட்டு பாட முடியுதா? ஒரு மேடையில் இப்படி தான் பாட்டு ஆரம்பித்தேன். கம்மலா நான் இருந்தா அப்படின்னு ஆரம்பிச்சல்ல, கீழேருந்து ஒரு பையன் படார் நினச்சி அதை அடகு வைக்க நான் இருக்கேன் காண்டான். இதெல்லாம் கோல்டுன்னு நினச்சிடாதீங்க பாட்டி, பூரா கல்யாண கவரிங்கில் கூறு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டு வந்திருக்கேன். எல்லாம் 100 ரூபா. ஆமாம், இப்போ உட்காந்து வந்து பார்க்கத்தாங்க பக்கத்தில் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னங்க, எல்லா விஷயத்துலையும் தாண்டி சில ஊரில் ஆடியோ நல்லாயிருக்கும், சில ஊரில் ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆனால் நம்ம மாப்பிள்ளை யூரனியில் ஆடியோ பேர் என்ன? தானியல். தானியல் ஆடியோஸ். உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணம், காது குத்து, சடங்கு, மொட்டை, நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆடியோஸ் தானியல் ஆடியோஸ் தான். எக்கோ இப்பா என் வாயை தான் பார்த்துட்டு இருக்க. தானியல் 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 ஆடியோஸ். தானியல் சூப்பர். பேமெண்ட்டை கொடுத்துட்டு போயிரு. நீ உன் பேமெண்ட் ஃபுல்லாக எனக்கு தான் வேணும். அக்கா ஒரு எக்கோவை ஒரு லைட்டாக வச்சேன் உடனே பேமெண்ட்டை பூரா நோட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யார் இன்னைக்கு அதிகமாக மேக்கப் போடுவா? ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் தான். ஆண்கள் தான் அதிகமாக மேக்கப் போடுவாங்கன்னா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அக்கா கையை தட்டுக்கா. பெண்கள் தான் அதிகமாக மேக்கப் போடுவாங்கன்னா சரி, இவ்வளோ உண்மையாக இருக்காங்களே, பரவாயில்ல. என்ன பார்த்து மாடா அப்படி சொல்கிற? உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்ணுறேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல. 2 பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் போடுற மேக்கப்புக்கு. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்புனானா அவன் கடத்தெருவுக்கு போகிறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்புனானா இவனையோ நடுத்தெருவுக்கு அனுப்ப போகிறான்னு அர்த்தம். கரெக்டா? இங்கே யாருமே கைத்தடல் வரலாம் என்ன அர்த்தம்? யாரும் மேக்கப்பும் போடல, யாரும் பேக்கப் ஆகி லாக்கப்புக்கும் போகலன்ட்டு அர்த்தம். ஆனால் உண்மையிலே பெண்கள் ஃபேரன் லவ்லி, பேத்திரொலி, பெரியப்பா லவ்லி, அப்பத்தா லவ்லி, ஆயா லவ்லி, அமிக்கி ஜிமிக்கி, ஆட்டல் மாட்டல் எல்லாத்தையும் போட்டா தாங்க அழகு. ஆண்கள் குளிச்சுட்டு வந்து இப்படி தலையை களைச்சி விட்டாலே ஆண் சிங்குங்கள் கொள்ளை அழகுன்னு கெத்தா உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? உங்கள் ஆண்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க. சொட்டை மொட்டை யாருக்கு விழுதுக்கா? அக்கா வழுக்கத்தலை யாருக்கு விழுது? ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா? ஆண்களுக்கு தானக்கா வழுக்கத்தலை விழுது. ஆனால் ஆண்களுக்கு இந்த சொட்டை ஆயிட்டன் எந்த ஆண்களும் வருத்தப்படாதீர்கள். நீங்களாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறீங்களாண்ணே? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கடவுளுக்கு நாமளாக பார்த்து போட்டால் அது மொட்டை, கடவுளாக பார்த்து எடுத்துக்கிட்டால் அதான் சொட்டை. நீங்கள் எல்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். இனிமேல் வழுக்கத்தலை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார அனுப்பி விட்டுறது கூடாதுக்கா. சரி, அதை விடுங்க, மொட்டை வழுக்கத்தலை விடுங்க. யாருக்கு தொப்பை விழுகிறது? ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா? அக்கா சொல்லுக்கா. அடி வயிற்றுல கிட்னிலேருந்து எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பாயசத்தை குடிச்சிட்டு ஏப்ப விட்டுட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்கக்கா. தொப்பை யாருக்கு விழுது? ஆண்களுக்கு தான் விழுது. ஏன் ஆண்களுக்கு விழுது? குப்பையை போட்டால் தொப்பையை வரத்தான் செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னா உண்மையிலேயே தொப்பையை உண்மையில ஆண்களுக்கு தான் விழுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போவாங்கல்ல, வாக்கிங் போகிறாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிட்றாரு.
வாக்கிங் போகிறாரு, பக்கத்தில் ஒரு கடையில் இருக்கிற வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிட்றாரு. நான் டென்ஷன் ஆகிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே, இப்படி வாக்கிங் போகும்போது வடை சாப்பிட்றாதீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காக தான்ட்டார். இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல? ஆனால் தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் சொல்லலான் இருக்கிறேன். தயவுசெய்து பேனா பேப்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. தொப்பை உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல் டிப்ஸ். நீங்கள் யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், மெடிடேஷன், பட்னி கிடக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பையை குறைப்பது எப்படி? உங்களுக்கு நீங்கள் தான்க்கா எழுதணும். என்ன எப்படியா? தொப்பை இவ்வளோ பெருசாக சாச்சி போட்டுட்டு இந்தாங்க இதில் எழுதுங்க. தொப்பையை குறைப்பது எப்படி எழுதுங்க. ரெடியா? எப்படி குறைக்கலாம்? பேனா எடுத்து எழுதுடா. சின்ன பையன்லாம் எழுதுறான், தொப்பை இருக்கிறவங்க யாரும் எழுத மாட்டேங்கிறாங்க. தொப்பையை குறைப்பது எப்படி? என்ன தொப்பையை குறைக்க எழுதுனா பால்காரங்க கணக்கு எழுதிட்டு இருக்கிறீங்க. தொப்பையை குறைப்பது எப்படி? உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை சின்னதாக தெரியும். பரவாயில்ல, இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பால் பாயசம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கக்கா. ஒரு காலத்தில் கதவை திறங்க காற்று வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க, ஏசி வெளியே போகுதுல்ல அப்படின்னா அது இந்த காலம். கரெக்டுனா கைத்தல் கொடுத்தா தான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். முள்ளால் எடுத்தால் அது அந்த காலம். வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால் கண்டுபிடிச்சி எடுத்தால் அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கெட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. ரைட்டா? உப்பிட்ட வரை உள்ளவரை நினை அப்படின்னா அது அந்த காலம். ஃபேஸ்புக்கில் லைக் இட்ட வரை லைஃப் பூரா நினை, இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டவரை காலம் முழுக்க நினை அப்படிங்கிறதா இந்த காலம். ஒரு காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம், இந்த காலத்தில் காசு பணம் துட்டு மணி. நம்மலாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், அப்படி தானேக்கா? இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அதுவும் என் பாப்பா வருஷம் கொரோனா வருமா மம்மிங்குது. ஒரு கொரோனாவே கொதவலையை கடிச்சு துப்பிட்டு இருக்குது. வருஷம் கொரோனா வந்தால் என்ன பண்ணுறது?